இந்த 30,000 பட்ஜெட்டில் இந்த சேலில் நிறைய பேர் இந்த S24 FE வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கன்சிடர் பண்ணிட்டு இருப்பீங்க. என்னோட சேல் டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்கும்போது இது நிறைய கொஞ்சம் சேல் ஆகிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். இது யார் வாங்கலாம் வாங்க வேண்டாம் சிம்பிளாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் சூப்பரான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பில்ட் குவாலிட்டி கையில் பிடிக்கவே செம்ம ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்து இதோட டிஸ்பிளே குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே தி பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னா நான் இந்த ஃபோனை தான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கே செம்ம கலர் அக்யூரேட்டான பேனலாக இருக்கும். ஸோ மல்டிமீடியாக்காக தான் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்குமே இந்த ஃபோன் உங்களுக்கு சூட் ஆகும். அடுத்து பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த யூஸருக்கு போதுமான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்கள் ரொம்ப ஹெவியான கேமராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகாது. ஏன்னா 30,000 பட்ஜெட்டில் அதுக்கு வேறு நிறைய ஃபோன்ஸ் நல்ல ஃபோன்ஸ் இருக்குது, நீங்கள் அது பக்கம் போய்க்கலாம். அடுத்து இதில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் தேவையான எல்லா கேமராவும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இதோட டெலஃபோட்டோ கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ இருக்க ரேஞ்சுக்கு மற்ற ஃபோன்ஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் அதுக்காக இது ஒர்த் இல்லை அப்படின்லாம் ஆயிடாது. எல்லா கேமராலையும் உங்களால் 4K வீடியோஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் ஃபோட்டோஸில் மட்டும் இந்த ஃபோன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது, வீடியோ சைடுமே இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கீங்க, இந்த பட்ஜெட்டில் நல்ல வீடியோகிராஃபிக் ஃபோன் வேணும் அப்படின்னா நீங்கள் கூட இதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து இதோட டவுன் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட பேட்டரி லைஃப் தான் 4700 mAh பேட்டரி இருக்குது. பட் நீங்கள் கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கான பேட்டரி லைஃப் வரும். கொஞ்சம் இன்டென்ஸாக இந்த கேம்லாம் விளையாடிட்டு கேமராலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு நாள் வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது மட்டும் தான் இதோட டவுன் சைடு. அதுக்கேற்ற மாதிரியே தான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சார்ஜிங்கும் இருக்கும். வெறும் 25 வாட்ஸ் தான் சப்போர்ட் இருக்குது. 1.5 மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் ஆகிறதாயிரும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கு ஒரு டவுன் சைடு தான். பட் இந்த டவுன் சைட்ஸ்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய மேட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். 30,000 செல் பண்ணிருக்காங்க. இன்னும் கார்டு ஆஃபர்லாம் போட்டிங்க அப்படின்னா 28K உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதோட லிங்க் வியூ ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.